Okay guys, under the credit control measure, the second one is qualitative or selective method of credit control. Okay, so let's discuss this. So the qualitative or selective methods are directed towards the diversion of credit in a particular uses or channels in the economy. Okay, so qualitative method எதுக்குனா only for particular field or particular channels வந்து மட்டும் இந்த qualitative credit control method வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் இன் எ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பிஸ்னஸஸ். ஓகேவா, ஆஸ் ஐ டோல் யூ ஆல்ரெடி, இதுக்கு மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒட்டுமொத்த எக்கானமியாக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஆர் பர்டிகுலர் பிஸ்னஸில் மட்டும் இந்த கிரெடிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அண்டர் திஸ் மெத்தட் we have lot of lot of methods. Let's discuss one by one. And the first one is rationing of credit, and second direct action, moral persuasion, third one, and fourth one is method of publicity, fifth one is regulation of consumers credit, and sixth one is regulating the marginal requirements on security loans. Let's discuss one by one. The first one is rationing of credit. So rationing of credit என்னன்னு பார்த்தீங்கன்னா it is one of the oldest method. ஓகே, ஸோ ஓல்டஸ்ட் மெத்தட்னா லைக் ரொம்ப ரொம்ப early ஸ்டேஜஸில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த செஞ்சுரியில் எந்த பேங்க்கில் யூஸ் பண்ணப்பட்டதுன்னா இந்த 18th century இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் பை தி பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட். ஓகே, ஸோ this rationing of credit is very oldest method and it is used at very first 18th century by the Bank of England. Okay, the main aim என்னன்னு பார்த்தீங்கன்னா it is used to control and regulate the purposes for which the credit is granted by the commercial banks. So the main aim என்னன்னு பார்த்தீங்கன்னா credit வந்து இந்த லைக் லோன்ஸு அண்ட் கிரெடிட் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு லைக் எந்த மாதிரி பர்பஸ், ஒரு இம்பார்ட்டண்ட் பர்பஸுக்கு மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீல்டில் தான் ரொம்ப எய்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கொடுக்குறாங்க, எந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே எய்ம் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தடில். ஓகேவா, இதில் வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க: வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அண்ட் வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட் ஒன் வேரியபிள் portfolio ceiling அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா it refers to the system by which the central bank fixes ceiling or maximum amount of loans and advances for every commercial bank. ஸோ இது என்ன மாதிரி ஒரு சிஸ்டம்னா இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லோனு அண்ட் அட்வான்சஸ் வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்கு கொடுத்துருவாங்க. அப்படின்னா லைக் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு யார் கொடுப்பா, சென்ட்ரல் பேங்க் தருவாங்க. அதுதான் the variable portfolio ceiling. And coming to this next one, the variable capital asset ratio. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா it refers to the system by which the central bank fixes the ratio which the capital of commercial bank should have to the total asset of the bank. ஓகேப்பா, இது வந்து என்னென்னா இது வந்து லைக் கேபிட்டல், ஒரு கமர்ஷியலோட கேபிட்டலும் அதோட டோட்டல் அசெட் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் த வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோவில். ஸோ த ரேஷியோ பிட்வீன் த கேபிட்டல் அண்ட் த டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் தி எனி கமர்ஷியல் பேங்க் வந்து ஷுட் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் தட் இஸ் த செகண்ட் ஒன். கம்மிங் டு த டைரக்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ டைரக்ட் ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் தி எர்ரிங் பேங்க்ஸ் கேன் டேக் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ். எர்ரிங்னா மிஸ்டேக்ஸ். ஓகேவா, எர்ரிங்னா மீனிங்கு மிஸ்டேக்ஸ். இப்போ எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து லைக் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா the central bank may refuse to altogether grant discounting facilities to such banks. ஸோ என்னென்னலாம் டிஸ்கவுண்ட் இருக்குது, என்னென்னலாம் கிரெடிட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், லோன் டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லோன் லைக் சிஆர்ஆர் பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறதுலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து they will stop giving to the commercial banks who are not following their guidelines. Okay, so that is the first point. And coming to the next one, the central bank may refuse to sanction further financial accommodations to the bank whose existing borrowings are found to be excess of its capital and reserves. Okay, so அவங்க வந்து capital and reserves வந்து லைக் அவங்க வந்து நிறைய டிபாசிட்ஸ் வாங்குறாங்க
அவங்கக்கிட்ட இருக்கிற அசர்ட்டை விட கேபிட்டல் அசர்ட்டை விட ரிசர்வ்ஸை விட நிறையாவே டிபாசிட்ஸ் பாரோ பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி it refuses to sanction the further financial accommodations. Further financial accommodations-லாம் ஃபர்தராக அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், அந்த கமர்ஷியல் பேங்க் ஃபர்தராக ஏதாவது ஹெல்ப் வேணும், ஏதாவது சேங்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் ரிசர்வ்ஸோட அவங்களோட பாரோவிங்ஸ்னால் மக்கள்கிட்ட இருந்து நிறைய டிபாசிட் வாங்கிக்குவாங்க, நிறைய டிபாசிட்ஸ் வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் அது வந்து அந்த ரேஷியோ வந்து எதோட அதிகமாக இருக்கும், அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ரிசர்வ்ஸை விட பாரோவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து தப்பு, அது இருக்கக்கூடாது. If suppose any commercial banks is doing that, central bank will stop sanctioning the financial accommodations in the sense any financial needs or any financial users in the future. Okay, so that is the next point. And coming to the next one, the central bank may start charging penal rate of interest on money borrowed by any bank beyond the prescribed limit. அவங்க prescribed லிமிட்டை விட அதிகமாக பாரோ பண்ணுறாங்கன்னா ஒரு பெனால்ட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். யாரால? சென்ட்ரல் பேங்க்கு டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 actions taken by the central bank whichever the commercial bank is not following the guidelines of the central bank or RBI. Okay, so that is the second one. Coming to third one, that is moral persuasion. அங்கே printing மிஸ்டேக்காக இருக்குது. that is not moral suasion, it is persuasion. Okay, so this method is frequently adopted by the central bank to exercise control over the commercial banks. இந்த மெத்தட் தான் மோஸ்ட்டாக சென்ட்ரல் பேங்க்கு ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போயாவது ஒரு கமர்ஷியல் பேங்க்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் த மோஸ்ட் யூஸ்டு மெத்தட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர் திஸ் மெத்தட் சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் ரிக்வெஸ்ட். அதுவும் எதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா அண்ட் பர்சுவேட்ஸ் அ கமர்ஷியல் பேங்க் டு கோஆப்ரேட் வித் த சென்ட்ரல் பேங்க். பர்சுவேடிங்னா லைக் தே வில் மேக் ஒரு லைக் எப்படி சொல்கிறது, they will make the commercial banks to agree with their terms and conditions. ரிக்வெஸ்ட் பண்ணியும் கேட்கல, அப்புறம் அட்வைஸ் பண்ணியும் கேட்கலன்னா அவங்க வந்து they will force them to obey their guidelines. Okay, so that is the moral persuasion. And coming to publicity, so central bank in order to make their policy successful take the course of medium of publicity. அவங்க என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கைட்லைன்ஸ் அவங்களோட வந்து பாலிசிஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா இந்த பப்ளிசிட்டிங்கிற மெத்தட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகுனா, a policy can be effectively successful only when an effective public opinion is created in its favor. ஸோ பப்ளிக்கு ஃபேவராக இருக்கிற கண்டிஷன்ஸில் மட்டும்தான் எந்த ஒரு பாலிசியாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். பப்ளிக் ஒப்பீனியன் வந்து அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் எந்த ஒரு பாலிசியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஸோ தட் இஸ் கால்ட் as publicity. கம்மிங் டு ஃபிஃப்த் ஒன், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிரெடிட். ஸோ இந்த டவுன் பேமெண்ட்னா என்னென்னு தெரியுமா? இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 50,000 rupees. ஓகேவா, 50,000 rupees வந்து நீங்கள் வந்து கிரெடிட் மூலமாக வாங்குறீங்க. டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இனிஷியல் பேமெண்ட் தான் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் சொல்லுவோம். ஒரு 10,000 வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணால் தான் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும் லோனில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதை என்ன சொல்லுவாங்கன்னா அது டவுன் பேமெண்ட். So regulation of consumers credit na, the down payment is raised and the number of installments is reduced for the credit sale. Okay, but down payment increase ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதால ரெடியூஸ் ஆயிரும். நிறைய டவுன் பேமெண்ட் பண்ண முடியும், நிறைய பேர்த்தால் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். the down payment is raised and the number of installments raised for the credit sale. Okay, and coming to sixth one, the changes in the marginal requirements and the security loans. So this system is mostly followed in USA. Under this system, the Board of Governors of the Federal Reserve System has been given the power to prescribe margin requirements. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து எங்கே அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சிஸ்டமில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு சிஸ்டத்தில் இருக்க போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுக்கப்படுது. எதுக்கு என்ன பவர் அது? to prescribe the margin requirements
for the purpose of preventing excessive use of credit for stock exchange speculations. So, like the margin requirements like minimum requirements வந்து like maximum requirements வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். எதுக்கு ஒரு கிரெடிட் வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிரெடிட் வந்து ரொம்ப நிறையாவும் இருக்கலாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம் இல்லையா. இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெகுலேஷன் என்னென்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெகுலேஷன்னா ஸ்பெகுலேஷன் ஸ்பெக்டேட்டர்னா லைக் எக்ஸ்பெக்டிங் ஃபேவரபிள் ப்ரைஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த ஸ்பெகுலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் வெயிட் டு ரேட் கம்மியாகணும், ப்ரைஸஸ் எல்லாம் ஃபாலோ ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறையா கிரெடிட் வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த எக்ஸசிவ் யூஸ் பண்ணுறது, எக்ஸஸாக வேஸ்ட் ஆகுறதெல்லாம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெகுலேஷன்ஸில் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ that is the thing. And coming to this system is specially intended to help the central bank in controlling the volume of credit used for the speculation in securities. ஓகேவா. இந்த மெத்தட் மெயினாக எதுக்குன்னா, இந்த ஸ்பெகுலேஷன் ப்ராசஸில் வந்து இந்த வெயிட் பண்ணுற ப்ராசஸ், அப்புறம் இந்த யூசஸ் ஆஃப் இந்த கிரெடிட் யூஸ் பண்ணுற ப்ராசஸில் வந்து நிறையா கிரெடிட் வந்து யூஸ் ஆகுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த மெத்தட் எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, அண்டர் த ஆக்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் in the year of 1934. So that is the thing. That is about today's class, and thank you.